வணக்கம். நாம இன்னைக்கு பாடம் 33 பார்த்தைந்தீஸ் ஒரு புள்ளி இருக்கு. அது இந்து சவுண்டு கேட்கணும். தை இன் தீ இஸ் தீஸ்னா 30, அதுலேருந்து வந்த தைந்தீஸ் 33, பாடம் 33, லெசன் 33 நம்ம இப்போ பார்க்க போறோம். இப்போ இந்த பாடத்துல ஹிந்தியில சே அப்படின்னு ஒரு சொல்லப்போனா அது ஒரு வேற்றுமை உருவாக கூட நம்ம சொல்லலாம். ஐ ஆல் கு இன்னது கண், ஐ ஆல் கு இன்னது கண்ல இந்த ஆல் அதுக்கு இந்த சே பயன்படும். அது மட்டுமல்ல, சேக்கு என்னென்னலாம் யூசேஜுங்கிறத இந்த பாடத்துல நம்ம பார்க்க போறோம். அதை வச்சு நிறைய, ஏன்னா உங்களுக்கு பேசுறதுக்கு அதான் தேவைப்படும். எல்லாரும் நம்ம அரையாண்டு விடுமுறையில் இருப்பீங்க, குழந்தைகளும் வீட்டில் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பீங்க, பெற்றோர்கள் முதற்கொண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பீங்க. உங்களுடைய பொன்னான நேரத்தில் ஒரு 1/4 மணி நேரம், அரை மணி நேரம் நேரம் இருந்தால் நம்ம ஹிந்தி படிப்பதற்காக, ஹிந்தியை பற்றி கொஞ்சம் எழுதி படிக்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் செலவழித்து கொஞ்சம் பண்ணுங்க. குழந்தைகளுக்கு டிவி இருந்தால் டிவியில் நம்ம சேனலை போட்டு சொல்லிக் கொடுங்க. 1வது பாடத்துலேருந்து இருக்குது ஆனா எப்படி எழுதணும்ல ஆரம்பித்து இன்றைக்கி நாம் 33வது பாடம் வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் இருக்குது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 பாடம் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 60 பாடத்தையும் நீங்கள் நல்ல தெளிவாக படித்து புரிஞ்சிட்டிங்கனாலே போதும். நீங்கள் ஹிந்தியில் சரளமாக பேசக்கூடிய அளவுக்கு நம்ம கொண்டு வந்துடலாம், எழுதலாம். சுயமாக தானாகவே ஹிந்தி யாரும் கேள்வி கேட்டால் உங்களால் பதில் எழுதக்கூடிய அளவுக்கு ஹிந்தியில் உள்ள திறமைகள் வந்துடும். தேர்வுக்கு பரீட்சைக்கு ஹிந்தி நம்ம தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபாவில் போய் எக்ஸாம் எழுதும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு தாய்மொழி தமிழை மாதிரி நீங்கள் ஹிந்தி எழுதக்கூடிய அளவுக்கு வந்துடும். அந்த அளவுக்கு ஒரு உபயோகமாக நம்ம செஞ்சிட்ருக்கோம். உங்களுடைய ஆலோசனைகள் எது இருந்தால் கூட தெரிவிக்கலாம். அதையும் நாம் இதில் ஏதாவது மாற்றங்கள் செய்யணும்னா கூட செய்யலாம். தொடர்ந்து நம்ம பாடத்தை பார்க்கலாமா. சேக்கு பாருங்க, ஆல், ஓடு, முதல், மூலம், கொண்டு, வைத்து, இருந்து, உடன், வழியாக, மிடம் இருந்து. இருந்துங்கிறதுக்கும் மிடம் இருந்துக்கும், ஆனால் அந்த வாக்கியத்தோடு அமைக்கும் போது இந்த மிடம் இருந்துங்கிறது ஒரு கண்டினியூவாக வர்றதுக்காக இருக்கு. அதையும் எழுதியிருக்கோம். இது ஒன்று தான் கிட்டத்தட்ட. ஆனாலும் அது எப்படி பயன்பாட்டில் வருதுங்கிறதுக்காக மிடம் இருந்துன்னு எழுதியிருக்கோம். அவனிடமிருந்து, இவனிடமிருந்து, பேனாவில் இருந்துங்கிற மாதிரிக்கு அந்த மிடம் இருந்துங்கிறது அவ ராஜாவிடம் இருந்து அப்படிலாம் சொல்லும்போது இந்த சேக்கு அந்த மிடம் இருந்துங்கிறது நிறைய யூஸ் ஆகுறதுனால நம்ம அதை அப்படியே எழுதியிருக்கோம். காக சில இடங்கள் அந்த மீனிங் கூட வருது. விட அப்படிங்கிற மீனிங். ஆங்கிலத்தில் அதுக்கு என்னென்னா பை, ஃப்ரம், வித், த்ரூ, தேன், இன்டு, இந்த வார்த்தைகள் ஆங்கிலத்தில் எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்றோமோ அதுக்கு இந்த சே அப்படிங்கிறத பயன்படுத்தலாம். ஆல், இப்போ அதுக்கு சில வார்த்தைகளை வச்சு நம்ம நிறைய படிக்க போறோம். நல்லா பார்த்துக்கோங்க. சேக்கு எல்லா எக்கச்சக்கமான கிட்டத்தட்ட ஒரு 12 உபயோகம் இருக்கு. சேயோட உபயோகம் 12 இருக்கு. நீங்க பேசும்போது, எழுதும்போது இதுதான் உங்களுக்கு அது தேவை. எந்த இடத்துல அந்த சேயை பயன்படுத்தினா என்ன, அது சென்டென்ஸில் எப்படி வருதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு சில வார்த்தைகளை நம்ம பார்க்க போகிறோம். அந்த வார்த்தைகள் பார்க்கும்போது இந்த ஓடு, முதல், கொண்டுங்கெல்லாம் எப்படி வருதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்க, தோ தின் சே. தோ தெரியும் 2, தின்னுனா நம்ம தமிழில் கூட இருக்கு பார்த்தீங்களா, தினம். நான் ஏற்கனவே உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரேன். தமிழில் உள்ள எந்த வார்த்தையோட கடைசி எழுத்து இம் முடியுதோ அது பெரும்பாலும் சமஸ்கிருதத்திலையும் இருக்கு. சமஸ்கிருதத்துக்கும் ஹிந்திக்கு என்ன சார் வித்தியாசம்னா, சமஸ்கிருதத்தில் இம்ம புற எடுத்தா தான் ஹிந்தி. தினம்ல இம் எடுத்துட்டா தின்னு. ஏன்னா நேன்னு வராது. லாஸ்ட் எழுத்துல நம்ம 2 எழுத்து உள்ள வேர்டில் கடைசி எழுத்துல எந்த மாத்திரையும் இல்லைன்னா அதை மெய் எழுத்தாக உச்சரிக்கணும் சொல்லி கொடுத்துருக்கோம். ஆரம்பத்திலே சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போ தோ தின் சே, பை 2 days, 2 நாட்களாக. ஆகங்கிறது வந்திருக்கா, காக 2 நாட்களாக. அந்த காகங்கிறது தான் நான் போட்டிருக்கேன். 2 நாட்களாக. 2 நாட்களாக தண்ணி வரவில்லை. நம்ம எல்லாம் அடிக்கடி சொல்லக்கூடிய புலம்பக்கூடிய ஒரு விஷயம். தோ தின் சே பாணி நை ஆயா.
2 நாளா தண்ணி வரல. தோ தின் சே பானி நஹி ஆயா. 2 நாட்களாக தண்ணி வரவில்லை. அப்ப இந்த காகங்கிறது இங்க வருதா? சரி. வேற தோ தின் சே 2 நாட்களாக அப்படிங்கிறதுக்கு பார்த்த மாதிரி 2 நாளில் இருந்து 3 நாளாக. பாருங்க, தோ தின் சே தீன் தினோ 2 நாளில் இருந்து என்ன சொல்லலாம், அவனுக்கு காய்ச்சல் 2 நாள்ல இருந்து இப்போ 5வது நாளாக காய்ச்சலாக இருக்கான் அப்படி சொல்கிறோம் பார்த்தீங்களா. 2 நாள்ல இருந்து 5 நாள் ஆச்சு அவனுக்கு காய்ச்சல் அடிக்கி அப்படி சொல்கிற மாதிரி சொல்கிறோம்ல. அப்போ தோ தின்சே ஆஜ் 5 दिन हो गया, இன்னைக்கு 5வது நாள் ஆயிட்டு. அப்போ தோ தின்சே 2 நாள்ல இருந்து 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சுன்னு சொல்லும்போது தோ தின்சே ஆஜ் 5 दिन हो गया, இன்னைக்கு 5வது நாள் ஆயிட்டு. அப்போ தோ தின்சேனா 2 நாட்கள் இருந்துங்கிறதுக்கு பயன்படுத்தலாம். ஓடு 2 நாட்களோடு மேலும் 2 நாட்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 நாளோடு மேலும் 2 நாளை சேர்த்துக் கொள்ளுங்கள். दो दिन से और 2 दिन जोड़ो. அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஆனாலும் உங்களுக்கு சென்டென்ஸுக்கு சொல்றதுக்காக இந்த ஓடுங்கிறது எப்படி சார்னா 2 நாளோடு மேலும் 2 நாளை சேர்த்துக் கொள்ளுங்கள் அப்படி ஒரு வாக்கியம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ தோ தின் சே 2 நாளோடு அவுரு தோ தின் மேலும் 2 நாள் ஜோடோ சேர்த்துக்கோங்க. அது என்ன வருது பாருங்க, 2 நாள் ஓடுங்கிறது முதல், இன்று முதல் அரையாண்டு விடுமுறை, ஆஜ் சே ஆஃபலி சுட்டியே. அப்போ சே இன்று முதல். அப்புறம் மூலம், எதன் மூலம் இதை கொண்டு வந்தாய், எதன் மூலம் இதை எழுதினாய் அப்படிலாம் கேட்பான் தெரியுமா. கிஸ்ஸே இஸ்கோ லிக்கா, எதன் மூலம் இதை எழுதினாய். கிஸ்ஸே இஸ்கோ லிக்கா, கிஸ்ஸே எதன் மூலம். அந்த வயிற்றுக்கு கூட எதை கொண்டு, எதன் மூலம், எதை கொண்டு இதை எழுதினாய். கிஸ்ஸே இஸ்கோ லிக்கா, எதை கொண்டு இதை எழுதினாய். பேனாவை கொண்டு நான் எழுதினேன். கலம் சே லிக்கா, பேனாவை கொண்டு எழுதினேன். பேனாவை வைத்து எழுதினேன். கலம் சே லிக்கா, பேனாவை வைத்து எழுதினேன். அவர்ல இந்த சேக்கு வைத்து, கொண்டு, மூலம் இருந்து நம்ம பண்ணிட்டோம். இன்றில் இருந்து நாளை, ஆஜ் சே கல், இன்றில் இருந்து ஆஜ் சே நாளை கல். அப்போ இருந்து, உடன், அவனோடு அவனுடன் இவனும் இருந்தான். அப்போ உடன் அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல வரக்கூடிய வார்த்தைகளை நம்ம அந்த சேக்கு பயன்படுத்திக்கலாம். கலம் சே கிதாப் பி லாவோ, கதா அதாவது பேனாவுடன் புத்தகமும் கொண்டு வாங்கள். கலம் சே அதில் கே சாத்துனாலும் இந்த இடத்துல சேக்கு அந்த கே சாத்துங்கிற மீனிங் கூட அந்த அர்த்தத்தில் பொருந்துது. அப்போ கலம் சே கிதாபி லாவோ, பேனாவுடன், பேனாவோடு புத்தகமும் கொண்டு வாருங்கள். கிதாபி லாவோ அப்படி சொல்லலாம். வழியாகனா அம்பாசமுத்திரம் வழியாக திருநெல்வேலி செல்கிறோம். அப்போ அம்பாசமுத்திரம் சே திருநெல்வேலி ஜாத்தாகும், போகிறேன். அம்பாசமுத்திரம் வழியாக திருநெல்வேலி, வழியாகன த்ரூ அந்த மாதிரி மீனிங். அப்புறம் மிடமிருந்து இருந்து கிட்டத்தட்ட ஒண்ணுதான். யாரிடம் இருந்து இதை வாங்கினாய். கிஸ்ஸே இஸ்கோ கரிதா, யாரிடம் இருந்து இதை வாங்கினாய். அவனிடமிருந்து 5 ரூபாய் வாங்கு. உன்சே 5 ரூபியா லோ, வாங்கு. லீஜியே வாங்குங்கள், எதனாலும் சொல்லிக்கலாம். அப்ப இடம் இருந்து காக நம்ம அப்படியே பார்த்துட்டோம். விட, ராமனை விட மிக தர்ம சிந்தனை உள்ளவர் யாரும் இல்லை. அப்போ விட, ராம் சே அதிக் தர்ம சிந்தன் ஆத்மி கோய் நஹி. அப்போ விட, இவ்வளோ அர்த்தம் இந்த சேய்க்கு நம்ம வாக்கியம் அமைக்கும் போது பயன்படுத்தலாம். பார்த்துக்கோங்க. நிறைய நம்ம நிறைய இந்த ஒவ்வொன்றுக்கும் அந்த மாதிரி நீங்கள் சொல்லலாம். குச் தினோ சே, ஃப்ரம் ஃபியூ டேஸ்
சில நாட்களாக, சில நாட்களில் இருந்து, சில நாட்கள் முதல் சொல்லலாம். அதாவது எல்லாத்துக்கும் பொருந்தாது. ஆனா இவ்வளவுக்கும் இந்த சே பயன்படுத்திக்கலாம். எந்த இடத்துல அது தேவைப்படுதோ, அந்த அர்த்தத்துல நீங்க செய்ய பயன்படுத்திக்கலாம். இப்ப இது குச்சு தினம் சேனா இதுக்கு கொண்டு பொருந்துமானா, குச்சு தினம் சேன்னு கொண்டுகள் பொருந்தாது. ஆனாலும் சேங்கிறது கொண்டுங்கிற சில இடத்துல பொருந்தக்கூடிய இடத்துல நீங்க செய்ய பயன்படுத்திக்கலாம். அப்போ குச்சு தினம் சே ஃப்ரம் ஃபியூ டேஸ் சில நாட்களாக, கொஞ்ச நாட்களாக, கொஞ்ச நாள்ல இருந்து 2 பொருந்தது. அது மாதிரி எக்கச்சக்கம் அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி. ஆஜ் சே ஃப்ரம் டுடே இன்று முதல், இன்றிலிருந்து சொல்லலாம். அடுத்தது பாருங்க. கல் சே கல்லுக்கு 2 அர்த்தம் இருக்கலாம். நேற்றுக்கும் கல்லு தான், நாளைக்கும் கல் தான். சார் அது எப்படி? ஏற்கனவே முன்னாடி இந்த இது சொல்லியிருக்கோம். நேற்று அல்லது நாளைங்கிறத எப்படி சார் சொல்ல முடியும்னா, அதில் வரக்கூடிய ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸை வச்சு செய்யணும். அதாவது இறந்த காலம்னா அது நேற்றுன்னு நாம நேற்று வந்தான் அப்படின்னு சொல்லும்போது கல் ஆயா, அப்போ அந்த இடத்துல நேற்று ஆயா வந்தான். நாளைக்கு வருவான், கல் ஆயகா, நாளைக்கு வருவான். அப்போ வருவான்னு அது எது பிரிச்சு, அப்போ நாளை வருவான். அப்போ நேற்றா நாளையாங்கிறது அதில் வரக்கூடிய அந்த இதில் வச்சு இந்த டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸா பாஸ்ட் டென்ஸா ஃபியூச்சர் டென்ஸாங்கிறத வச்சு தான் நேற்றா நாளையா. நாளை நேற்று, ஃபியூச்சர் பாஸ்ட், அதுக்கு தான் அந்த கல்லுங்கிறது ரைட். அடுத்தது பாருங்க. ராம் சே, சீதா சே, தும் சே, ஆப் சே. ராம் சேன்னு ராமனிடமிருந்து, ராமனால், ராமனோடு, ராமனுடன் எல்லாத்துக்கும் பொருத்திக்கலாம். அதே மாதிரி சீதா சேக்கு சீதாவோடு, சீதாவுடன், சீதா மூலம், சீதாவிடமிருந்து எதுனாலும் எடுக்கலாம். தும் சே உங்களிடமிருந்து, உங்களால், உங்களோடு எல்லாத்துக்கும். அதாவது நீங்கள் சொல்றோம், நீங்களான்னு சொல்ல மாட்டோம்ல, அதனால நான் அந்த மாதிரி உங்களால் சொல்றேன். அப்ப ஆப்சே தாங்கள், தங்கள் அல்லது தாங்கள், தங்களால், தங்களிடமிருந்து, தங்களோடு, தங்களுடன் எல்லாத்துக்கும் இந்த சேக்கு பயன்படுத்தலாம். நம்ம தொடர்ந்து இன்னும் அடுத்து நிறைய இது சம்பந்தமான இந்த பாடத்துல நிறைய பார்க்க போறோம். தொடர்ந்து நம்ம பாட் 33 லெசன் 33 பாடம் 33ல புது வார்த்தைகளை பார்க்க போறோம். சேயோட பயன்பாடு நிறைய நம்ம பார்த்துருக்கோம். உங்களுக்கு பேசும்போது எழுதும்போது அது ரொம்ப உபயோகமா இருக்கும். இப்போ நாம இந்த பாடத்துல சில வார்த்தைகளை புதுசா படிக்க போறோம். மு 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 முஹ் அப்படி சொல்லக்கூடாது. மு ஹா லேசான உச்சரிக்கக்கூடிய ஹெச் சவுண்டு தானே. மு மு மவுத் ஃபேஸ் ரெண்டுக்கும் அதான். அதாவது வாய்க்கும் அதுதான், முகத்துக்கும் அதான். முகமுக்கும் மு அப்படி சொல்லிக்கலாம், வாய் அதுக்கும் மு சொல்லிக்கலாம். வாயை தர மு கோல், முகத்தை கழுவு மு தோ. வாயை தர மு கோல், முகத்தை கழுவு மு தோ. ஆக ரெண்டுக்கும் பயன்படும். நாக் ஒரு பாட்டு உங்களுக்கு நினைவு இருக்கும். நாக்கு முக்க நாக்கு முக்க நாக்கு பார்க்க நாக்கு மூக்கு. அந்த பாட்டிலே நாக்கோட மீனிங்கே சேர்ந்து வருது பாருங்க. இந்த வார்த்தை உங்களுக்கு மறக்கவே மறக்காது. நாக்கு முக்க நாக்கு முக்க நாக்கு முக்க அடடா நாக்கு முக்க நாக்கு முக்க. அந்த பாட்டுல நாக்கு மூக்கு. ஆக நாக்கு அப்படின்னா நோஸ், மூக்கு. அடுத்தது பாருங்க. ஆங்க் ஆங்க். இந்த பிறை போட்டு பிடிங்களா, சத்தம் வரும். ஆங்க். ஐ கண், ஆங்க் ஐ கண். அடுத்தது பாருங்க. கான் 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 ஏர் காது. சில உடல் உறுப்புகள் இந்த படத்துல நம்ம நிறைய புதுசா படிக்கிறோம். சோட்டு சோட்டுன்னா இன்ஜுரி. இன்ஜுரின்னா என்னது? காயம், அடிபட்டு காயமாயி போச்சு. சோட்டுல காயமாயிட்டுதே, ஐயோ காயப்பட்டுட்டோமே அப்படி சொல்றதுக்கு சோட், இன்ஜுரி, காயம். கூனு கா காற்று விட்டு கூன். கூன்னா 2 அர்த்தம் இருக்கு பாருங்க. பிளட்டுக்கு ரத்தம், அதுக்கும் கூனு தான். மர்டர் கொலை பண்ணிட்டான் அப்படி சொல்றாங்கல்ல, மர்டர் பண்ணிட்டான், கொலை பண்ணிட்டான். கூன் கியா, கூன் கொலை பண்ணுறதுக்கும் கூன் தான். அப்போ ரத்தத்துக்கும் அதான். கொலை பண்ணால் ரத்தம் வரும்பா சார் அப்படின்னா 2 வச்சு ஞாபகம் வச்சுக்கோ. கூன் மர்டருக்கும் அதுதான், பிளட்டுக்கும் ரத்தம் கொலை ரெண்டுக்கும் அதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா தவா.
தவா, தவாயி, தவா எல்லாம் ஒன்று தான். தவாயினாலும் தவா அப்படின்னாலும் ஒன்று தான். மெடிசின், மருந்து, தவாயின்னு சொல்லுவாங்க அல்லது தவான்னு சொல்லுவாங்க, ரெண்டும் சொல்லுவாங்க. அடுத்த பொது வேறு பாருங்க, சிக்ஷா. சிக்ஷா நம்ம இது என்ன சொல்லியிருக்கோம், மந்திர உச்சரி, ஓம் சிவாய நம நம சிவாய, அந்த ஷா ஷி, இது இக்ஷா, காமாட்சி, காசி விசாலாட்சி, அந்த இக்ஷிங்கிற இக்ஷா. அப்போ சிக்ஷா, சிக்ஷானா எஜுகேஷன், கல்வி, படிப்பு, படிப்பு संबंधமாக शिक्षा के बारे में, शिक्षाவை பற்றி, शिक्षा शिक्षा படிப்பை பற்றி அப்படின்னா शिक्षा के बारे में, கல்வியை பற்றி படிப்பை பற்றி அந்த மாதிரி சொல்றது எஜுகேஷன். सबसे, सब से, सबना ऑल, सब, सब ब, ब सब से, सबसे, सबसे, सब, सब से அந்த மாதிரி. பயால் எல்லோராலும், எல்லோரிடமும். இது வந்து ஒன்றெண்டு கொடுத்துருக்கோம், நம்ம அந்த செய்தி என்னெல்லாம் பொருந்ததோ அவ்வளவு நீங்க போட்டு பயன்படுத்திக்கலாம். எல்லோராலிடமிருந்தும், எல்லோரிடமிருந்தும், எல்லோரும் முதல், என்னன்னாலும் அதுக்கு பொருந்ததே போட்டுக்கலாம். அதுக்காக அவ்வளோ 12 இதுக்கு பொருந்தாது, என்ன பொருந்ததோ அதை பயன்படுத்தும். அப்புறம் பாருங்க, சூக், 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 ட்ரை, காய்ந்த, வறண்ட. இன்னைக்கு வந்து மோசம் சூக்காய், இன்னைக்கு கிளைமேட் கொஞ்சம் வறண்டு போய் இருக்குது. சூக் காய்ந்த, சுகாய் வறண்டு போய் இருக்கிறது, அந்த மாதிரி. அடுத்த வேர்டு பாருங்க, காட்டு, காட்டு, கட், பைட், கடித்தல், வெட்டுதல். மரத்தை வெட்டுறதுக்கு அதுக்கும் இந்த காட்டு, அவன் இன்னைக்கு கடிச்சிட்டான், அப்படி கடிச்சதுக்கும் காட், ரெண்டுக்கும் இதை பயன்படுத்தலாம். அப்போ இன்னைக்கு இந்த வார்த்தைகள், புது வார்த்தைகள், அதுலேயும் நிறைய உடல் உறுப்புகளை பற்றி நம்ம எழுதியிருக்கோம். அந்த உடல் உறுப்புகள் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம புது வார்த்தைகள் பாட் 33 லெசன் 33ல பாடம் 33ல பார்த்துக்கிட்டே இருக்கோம். அடுத்த புது வார்த்தை என்ன அப்படின்னா சக், சக், சக்கையா சவச்சு தள்ளிட்டாம்பா அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த வேலை பாருங்க. சக், சக்கை, சக்கைய சவை, கரும்பு சக்கைய சவச்சு தள்ளிட்டாம்பாங்களா, அந்த வேலை தான் இந்த இது சக். சூ, சவை, சவைத்தல். அடுத்தது பார்த்தீங்கன்னா பூச், பூச்சு, முனி நாக்குப்பா, பூச்சு, காத்து விட்டுச்சா, பூச். ஆஸ், கேட்டல், கேள், வாயால். அது என்ன வாயால் அப்படின்னு தனியா போட்டிருக்கீங்களே அப்படின்னா, கேட்கறது 3 வகை இருக்கு. வாயால கேட்கறது, அவங்ககிட்ட அது என்ன மாதிரி ஒரு கொஷின் கேட்கலாம் அப்படின்னா அது வாயால கேட்கறது. அடுத்தது ஒரு வேர்டு பாருங்க, மாங், டிமாண்ட், கேட்டல், கேள், கையால் போட்டுக்கணும், கையால் கேட்கறது. கொஞ்சம் சாப்பாடு தாங்கம்மா அப்படின்னு இப்படி கையேந்தி வாங்குற அந்த மாதிரி உள்ள, அதுக்கு பேர் கேட்குற, வாங்குறதுங்கிறதுக்கு கேட்டல், வாங்குதல் கூட சொல்லலாம். மாங். இன்னொன்று பாருங்க, காதால கேட்கறது, இப்போ பாட்டு கேட்கறது, அவன் பேசிட்டு இருக்கான் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படி சொல்றதுக்கு சுன், சுன், ஹியர். கேட்டல், காதால கேட்கறது. அப்போ கேட்டல் தான் எல்லாம், ஆனால் 3 விதமான கேட்கறது இருக்கு. நம்ம வந்து சும்மா வாயால கேட்கறதுக்கு சுன்னு சொல்லக்கூடாது, காதால கேட்கறதுக்கு போய் பூச்சுன்னு சொல்லக்கூடாது. கானா சுன் ரஹாஹும் அப்படின்னு தான் சொல்லணும் முடிய, கானா பூச் ரஹாஹுன்னு சொல்லக்கூடாது. பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறேன், கானா சுன் ரஹாஹும் அப்படிதான் சொல்லணும். வாயால அவன் கிட்ட ஒரு 10 ரூபா நான் இப்போ கேட்க போறேன் அப்படின்னு சொன்னா, மூசே வாயால், உன்சே அவனிடம், 5 रुपया மாங்கனே ஜா ரஹா ஹூ, கேட்க போறேன், மாங்கனே. இல்லை அவன்கிட்ட கொஞ்சம் குழம்பு கேட்க போறேன், அவன்கிட்ட கொஞ்சம் சோறு கேட்க போறேன் அப்படின்னா
பாத் பாத் அடிவயிறு பாத் थोड़ा बात खाने के लिए दो அப்படிங்கிறது அந்த கைட்டு இப்படி கேட்குற மாதிரி. அது வாயால் சொல்கிறதுக்கு ஒரு மாங்கு, கையால் கேட்குறதுக்கு இது வந்து கையால் கேட்குறது மாங்கு, வாயால் கேட்குறது அந்த மாதிரி விஷயங்களுக்கு சம்மந்தப்பட்டு சொல்லணும்னா பூச்சி, காதால் கேட்குறது சம்மந்தப்பட்டு எதாவது சொன்னால் சும். இப்போ கேட்குறதே நான் தான் சைடில் எழுதியிருக்கேன். வாயால் கேட்குறது, கையால் கேட்குறது, காதால் கேட்குறதுங்கிற 3 விதமாக அதுக்கு பயன்பாடு இருக்குது. நான் தான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். பாட்டு கேட்குறது காதால் தான் பாட்டை கேட்க முடியும். அதை போய் கானா மாங்கிராக ஆகும்னு சொல்லக்கூடாது. அப்படி சொல்லக்கூடாது. காதால் நம்ம அதாவது ஹியருங்கிற மீனிங்கில் சொல்கிறேன். ஆனால் பாருங்கள், ஆங்கிலத்தில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்தனி மீனிங் இருக்குது பார்த்தீங்களா. வாயால்னா ஆஸ்க், ஹி ஆஸ்க் மீ, அவன் என்கிட்ட கேட்டான். என்ன கேட்டான்? ஏதோ வாயால் கேட்டான், அப்படி தானே அது மீனிங். அப்போ ஹி டிமாண்ட் 5 rupees, அவன் 5 ரூபா கேட்கான். அதுவும் கேட்கதான், ஆனால் தமிழில் சொல்லும்போது கேட்க சொல்லுவாங்க, ஆனால் டிமாண்டுன்னு சொல்லுவான். அவன் என்கிட்ட 5 ரூபா டிமாண்ட் வச்சான், 5 ரூபாய்க்கு கேட்கான், அது மாதிரி மீனிங். ஹியர் சாங்ஸ், பாட்டு கேட்கறது. ஆக ஆங்கிலத்தில் தனித்தனி அந்தந்த மீனிங்க்கு இருக்கிற மாதிரி ஹிந்திலையும் தனித்தனி. ஆனால் தமிழில் நம்ம ஒரே வேர்டை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் சொல்லும்போது அதை நம்ம எந்த இடத்துல எதுக்கு பயன்படுத்துகிறோங்கிறத வச்சு நம்ம கையால் வாயால் அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ரைட், அடுத்த வேர்டு போகலாம். நிக்கல், நிக்கல், கம் அவுட், வெளியேறு, வெளியேறுது, வெளியே வருது. அதாவது நாம சுயமா வெளியே வருது, நாம சுயமா வெளியே போறது, வெளியே சென்று போகிறதுனா நிக்கல். நான் அறையிலிருந்து வெளிவருகிறேன், மே கம்ரே சே பார் ஆத்தா ஹூ, நானே வெளியே வர்றதுக்கு பேர் நிக்கல். நம்மளை பிடிச்சி ஒருத்தன் கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுறது பேர் நிக்கால். அவனை வெளியே தள்ளு அப்படின்னு சொன்னா நிக்கால். உனக்கு கமரே சே பார் நிக்காலும், அவனை அறையை விட்டு வெளியே ஏற்று அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு நிக்கால். ஒரே ஒரு துணை எழுத்து நிக்கல், நாமளா செய்யறது, வெளியே வர்றது. நிக்கால்னா நம்மளை ஒருத்த முடிச்சு வெளியே தள்ளுறது. அதுக்கு ரெண்டுக்கும் அர்த்தம் இல்லை. கம் அவுட், நிக்கால்னா கெட் அவுட். வித்தியாசம் இருக்கலாம் நம்ம ஆங்கிலத்தை பார்க்கும்போது. அப்போ கம் அவுட்னா வெளியே வாப்பா, வெளியே வாப்பான்னு இன்னொருத்தர் உங்களை வெளியே வர சொல்றது, இல்லை நீங்களே வெளியே போறதுக்கு அப்படி சொல்றது. ஆனால் நிக்கால் அப்படின்னா நம்மளை ஒருத்தர் வெளியே தள்ளுறாரு, வெளியே ஏற்றுறார். அதான் அந்த வெளியேற்று, வெளியே அனுப்புது, அந்த மாதிரி போட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரவானா ஓ, ரவானா ஓ, கிளம்புதல், புறப்படுதல். வண்டி கிளம்பிட்டு, ரயில் கிளம்பிட்டு, ட்ரெயின் கிளம்பிட்டு அப்படி சொல்கிறோம்ல, அதுக்கு இந்த ரவானா பயன்படுத்திக்கலாம். காடி ரவானா ஓகே, ஓகைன்னு தான் சொல்லணும், ஏன்னா காடி பெண்பால், அதனால் காடி ரவானா ஓகை. அது வந்து ரவானானா கிளம்புதல், ஸ்டார்ட் ஆகுதல், கிளம்புதல், புறப்படுதல் அப்படின்னு அர்த்தம். அடுத்த வேர்டு பாருங்க, பாத்கர். பாத்னா என்னது? வார்த்தை, வேர்டு. கர்னா அந்த உடன்பாடு, டிஸ்கஸ் பண்ணுறது, பேச்சுவார்த்தை பண்ணுறதுங்கிறதுக்கு ஒரு அர்த்தம். இந்த ரெண்டு சேர்ந்து தான் இந்த மீன். பேசிக்கொள், டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் ரெண்டு பேருக்குள்ள உரையாடல், உரையாடல்ங்கிற வார்த்தையோட இதுக்கு சொல்லிக்கலாம். பாத் கர்த்தல், பாத் கர்த்தாகும், பேசிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் ரெண்டு பேரும். நான் அவன்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கேன், உன்சே பாத் கர்த்தாவும், நான் அவன்கிட்ட பேசுகிறேனே அப்படி சொல்கிறோம்ல, அதுக்கு பாத் கர்த்தா, பாத் கர் அப்படிங்கிறது வரும். இதில் தாத்தேத்தி இங்கே தான் சேர்க்கணும். இதெல்லாம் ஏன் சார் அப்படின்னா, நம்ம ப்ரெசன்ட் டென்ஸுக்கு, பாஸ்ட் டென்ஸுக்கு, ஃபியூச்சர் டென்ஸுக்கு இந்த ரவானா, பாத்து, ஷுரு, கதம் கூட எதுவும் செய்யக்கூடாது, ஹோல தான் செய்யணும். ரவானா ஹோத்தி ஹே, ரவானா ஹோத்தா ஹே, ரவானா ஹோத்தே ஹே, அதில் தான் தாத்தேச்சு. அதனால தான் ரவானா ஹோ சேர்ந்தே வருது. ரவானாங்கிறது கிளம்பு, கிளம்புதல். அது கிளம்புகிறது அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னா ரவானா ஹோத்தா ஹே, ரவானா ஹோத்தி ஹே. அவள் கிளம்புகிறாள், அவள் 5 மணிக்கு விக்ரம் சிங்கபுரத்தில் கிளம்புகிறாள் அப்படின்னா சொல்லணும், வே 5 பஜே விக்ரம் சிங்கரம் சே ரவானா ஹோத்தி ஹே. ரவானா கூட ஹோத்தியில தான் தாத்தேத்தி அந்த பெண்பால காமிக்கணும் முடிய, ரவானா கூட தாத்தேத்தி வராது. அதுக்கு தான் இந்த வெட்சத்தையே கொடுத்துருக்கோம், ரவானா ஹோ. அப்போ கிளம்புதல், புறப்படுதல். நான் வந்து 5 மணிக்கு இங்கேருந்து கிளம்பிடுவேன், மே 5 பஜே ஏகாசே ரவானா ஹோத்தா, நான் இங்கேருந்து 5 மணிக்கு ரவானா ஹோத்தா. ஹோத்தாதில் தான், ஹோல தான் தாத்தேத்தி சேர்க்கணும். அதே மாதிரி தான் பாத்கரையும் நம்ம சொன்னோம். பாத்கர்னா பேசிக்கொள்ளுதல், பாத் கர்த்தா ஹூம், பாத் கர்த்தி ஹூம், பாத் கர்த்தே ஹே. அப்போ கர்னோட தான் தாத்தேத்தி சேர்க்கணும், பாத்து கூட சேர்க்கக்கூடாது.
பேசிக்கொள்ளுதல், உரையாடல் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு இதில் தான் ஆண்பால் பெண்பால் ஒருமை பன்மை ப்ரெசன்டென்ஸ் காமிக்குது, பாசன்ஸ் காமிக்குது, ஃபியூச்சர் டென்ஸ் காமிக்குது, எல்லாம் இங்கே தான். இப்போ பேசுவேன் அவர்கிட்ட, நான் நாளைக்கு பேசிக்கிடுவேன் அப்படி சொல்லும்போது நாளை ஃபியூச்சர் டென்ஸ். பாத் கருங்கா, நம்ம ஃபியூச்சர் டென்ஸ்லாம் இந்த தான் படிப்போம். அந்த கரில் தான் அந்த ப்ரெசன்டென்ஸ் பாசன்ஸ் ஃபியூச்சர்ஸ் காமிக்கும். இப்போ இது பாசன்ஸ் செய்யணும், நேற்று அவர்கிட்ட பேசினேனா அப்படின்னா கல் பாத் கியா, கருங்கிறது கியான்னு மாறும். அப்போது எல்லாமே இதில் தான் செய்யணும், ஹோலையும் கர்லையும் ஹோலையும் தான் செய்யணும். அதுக்கு தான் இது ஒரு சில உதாரணங்கள் வந்திருக்கு. சரி, ஷுரு ஹோ, ஷுரு ஆரம்பம், ஸ்டார்ட் ஆகுது, அந்த கிளம்புறதுக்கும் இதுக்கும் ஒன்றா இருக்கு, வித்தியாசம் இருக்கு பாருங்க. பிகின் ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறதுக்கும் அந்த கிளம்பி போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆரம்பங்கிறது கிளம்புதலுக்கு ஒரு மீனிங் வருது, தொடங்குதல்ங்கிறதுக்கு ஒரு, அப்போ இந்த தொடங்குதல் ஆரம்பிக்குதல்ங்கிறதுக்கு இந்த ஷுரு ஹோ. அப்புறம் பாருங்க கதம் ஹோ, கதம், நம்ம ஏதோ ஒரு சினிமாவோட கதம் கதம், ரஜினி சார் அவர்கள் படத்தில் ஏதோ ஒரு அந்த அந்த கதம் கதம் அந்த வார்த்தை நிறைய பயன்படுத்திப்பாங்க. இப்போ கதம்னா முடிவடைந்தது, எண்ட். இங்கே அப்படி தான், நிகழ்ச்சி முடிவடைந்தது, கதம் ஹோகையா, ஹோகையா, ஹோல தான் தாத்தேஜி ஹோத்தா ஹே கதம் ஹோத்தி ஹே, அதில் தான் தாத்தேஜி. அதனால தான் இந்த இடத்துல ரவானா ஹோ, பாத் கர், ஷுரு ஹோ, கதம் ஹோன்னு சேர்த்து இருக்கும். நீங்கள் எல்லாம் இதில் தான் சேர்க்கணும். அது நம்ம இப்போ சென்டென்ஸ் நிறையா படிக்க போகிறோம், அதில் வரும். தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.